முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. நான்சி, நம்மளோட புது பாஸ் சூப்பரா இருக்காருல்ல, நல்லா ஹேண்ட்ஸமா இருக்காரு. நம்ம பழைய பாஸ் தான் இருந்தானே, குரங்கு மூஞ்சி. ஆமா ஆமா, அதுவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தியா, நல்லா அழகா இருக்காங்க எல்லாருமே. சரி சரி, வந்த நாளே நம்ம பாஸை கண்ணு வச்சிடாதீங்க, அப்புறம் நாளையிலேருந்து வராமல் போயிட போறாரு. ஆமா ஆமா, இன்னைக்கு தான் கொஞ்சம் ஆஃபீஸே நல்லா போகுதுல்ல. எப்போ பார்த்தாலும் அவன் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுப்பான், மேலே கை வைப்பான். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இனிமேல் ஜாலியாக இருக்க போகுது. நான்சி, என்னப்பா நடக்குது நம்ம ஆஃபீஸில்? அதானே அழகழகா பசங்களாம் போகிறாங்க, என்னதான் நடக்குது? நம்ம ஆஃபீஸ்க்கு பாஸ் மாறிட்டாரு. என்ன நான்சி, என்ன சொல்கிற? ஆமாடி, இன்னைக்கு காலையில் தான் வந்தார் அவர். என்ன யார்ட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணல? அட, எங்களுக்கே ஷாக்கிங்காக தான் இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டுருப்பேன். சரி, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கணும். இப்போ அவசரமாக வர்றதுனால தான் இங்கே இருக்கவங்கள மட்டும் வச்சு நான் அவரை இன்வைட் பண்ணிட்டேன். ஆனால் சத்தியமாக சொல்லிட்டா, அந்த 3 பேரும் சூப்பராக இருந்தாங்கடி. ஆமாம் ஆமாம், இப்போ தான் ஆஃபீஸ் வரத்துக்கே கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், இந்த பழைய பாசம் அவளோட சிஸ்டர்ஸ் தானே, ஓவராக பண்ணுவாளுங்க பாரு. அப்பா நல்ல வேலை, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஏன் வர்ஷா, என்ன கூப்பிடுறது கூட காதில் வாங்காமல் போயிட்டுருக்கா? சரி, நீங்கள்லாம் பேசிகிட்டு இருங்க, நான் வரேன். நம்ம பாஸ்க்கு கல்யாணம் இருக்குமா? இவ்வளோ அழகா இருக்காரு, இந்த மாதிரி அவர் கல்யாணம் ஆகாம இருப்பாரு? எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. கல்யாணம் இருக்காதுன்னு தோணுது. எப்படியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சூப்பரா இருக்காங்க. இனிமே ஆஃபீஸ்க்கு அவங்கள பார்க்கறதுக்காகவே வருவேன் நானு. ஆமா ஆமா. வர்ஷா, நீ எங்கடி போற? அட நான்சி, வா ஃபர்ஸ்ட் என் கூட. என்ன உனக்காச்சு? ஒர்க் பண்ண வராம நீ பாட்டுக்கு இடத்த தாண்டி போய்கிட்டே இருக்க. ஏதோ ஒரு ஞாபகத்துல போயிட்டேன் நான்சி. என்னடி போக்கல அவ்வளோ பிரைட்டா போனா இப்ப என்ன டல்லா இருக்கா? என்னாச்சு? அதுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான்சி, விடு. வர்ஷா, சொல்லுவே சொல்ல மாட்டியா? சொல்லு வர்ஷா. எனக்கு என்னவோ விக்ரம் சார் இருக்கார்ல, அவர் ஆல்ரெடி வேற யாரையும் லவ் பண்றாரோன்னு தோணுது. அப்படிலாம் இருக்காது. ஆமா நான்சி, அவர் வேற யாரையும் லவ் பண்றாரு. உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன போய் அவர்கிட்ட பேசுனியா? இல்ல நான்சி, நான் போக்கல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு? ஒரு வழியா நீயும் கமிட்டட் ஆயிட்ட, ஒழுங்காக ட்ரீட் வச்சிரு, இன்னைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. அப்படிலாம் இருக்காதுடி. ஆமா நான்சி, நான் சொல்றத நம்பு. ஒருவேளை ஒன்ன வச்சு கூட சொல்லிருக்கலாம்ல. எப்படி? நானா ஒரு இப்ப லவ் பண்ணிட்டா இருக்கோம், இல்ல கமிட்டட் ஆயிட்டமா? இல்ல தானே? ஆமா, ஒருவேளை நீ கூட தப்பா நினைச்சிருக்கலாம்ல. என்னவோ தெரியல நான்சி. சரி விடு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அதை பத்தி பேசி என்ன யூஸ் ஆக போகுது சொல்லு. அப்படிலாம் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுறாதடி நான்சி. அவர் சிங்கிளா இருந்தா கூட ஏதோ ட்ரை பண்ணிருப்பேன். கமிட்டட்னு சொன்னதுக்கு அப்புறம் நானே எப்படி இன்னொரு பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ணுவேன்? ஏம்மா தாயே, ஃபர்ஸ்ட் என்னன்னு பாப்போம், அப்புறம் நீ ஃபைனலா அந்த முடிவுக்கு வா, சரியா? சரி நான்சி. இப்போ நம்மளோட ஒர்க்கை பண்ணலாமா? டேய் மச்சான், இவன் என்னடா இப்படி இருக்கான்? நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியா? ஏண்டா உன் ஆளோட ஆஃபீஸ்க்கு ஒன்று கூப்பிட்டு போய் விட்டா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உனக்கு என்ன வேலைங்க? அழகா அங்கேருந்து உன் ஆளை கரெக்ட் பண்ணியா அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு உடனே வந்துட்டேன் எங்க கூட. டேய் வேணா நீங்களும் வாங்க, நான் ஒரு நாள் என்ன 10 நாள் கூட ஆஃபீஸ்லேயே இருந்துக்கிறேன். இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா. டேய் பின்ன என்ன, எப்போ பார்த்தாலும் நான் உன் கூட இருக்க முடியுமா? என்னடா அப்படி சொல்ற? பிறந்ததுலேருந்து நான் உன் கூட தானடா இருக்கேன். டேய் நீ லவ் பண்ற பொண்ணுடா, அந்த பொண்ணு கூட கொஞ்சம் நேரமாச்சும் இருக்கேன்டா. இருந்தாலும் என்னால உங்களை விட்டு இருக்க முடியாதுல்ல. சரி சரி விடுங்க, இந்த பிரச்சனையை விடுங்க. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகலாம் 3 பேரும், வேற என்ன பண்றது? அப்ப சரி, நாளைக்கு கண்டிப்பா வருவீங்க தானே? வரோம்டா. எக்ஸ்கியூஸ் மீ அருண், உள்ள வரலாமா? டேய் ஆர்த்தி வரா. வரட்டும். ரம்யா வேற இல்லையே. டேய் மகனே, இதை வாங்கினது உனக்கு பத்தாதா? உள்ள இருக்கீங்களா இல்லையா? ஆத்தி உள்ளவா. அட அண்ணா, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா ஆத்தி. கேள்விப்பட்டேன், துர்கா உன்னோட தங்கச்சியாமே. ஆமாண்டி, உனக்கும் தங்கச்சி இல்லையா? ஆமா ஆமா, கண்டிப்பா அவன் என் தங்கச்சி தானே. ஒரு வழியா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, அவன் உன் தங்கச்சின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம். எனக்கும் சந்தோஷமா தான் இருந்துச்சு, சக்தியை தான் லவ் பண்றான்னு சொன்னதுக்கு அப்புறம். பரவாயில்ல, நம்ம எல்லாம் இப்போ ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம்ல. ஆமா. சரி, நீ நிக்கிய பார்க்க போல? போகணும்டி, வந்ததுலேருந்து எனக்கு இங்கேயே ஒர்க் அதிகமாக இருந்துச்சா, அதனால தான் அவளை என்னால் பார்க்கவே முடியல. கண்டிப்பாக கோவமாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா காலையிலேருந்து அவள்கிட்ட பேசவே இல்லை. அப்ப நீ செத்தடி. ஏன்டி போக்குள்ளேயே இப்படி பயமுறுத்துற? ஆமா, அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாச்சும் பண்ணி பேசிருக்கணும்ல, அவ எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பா.
2 பேரும் பேசிக்கிறது தான் இல்ல, ஆனா விட்டு மட்டும் கொடுக்காம இருங்க. அதெல்லாம் அப்படிதான். முன்னோட மேடம் கொஞ்சம் நல்லா முன்னேறின மாதிரி இருக்கு. எதை வச்சு சொல்ற? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுப்ப, அப்படி இல்லையா எதையாச்சும் நினைச்சு யோசிச்சுட்டே இருப்ப. இப்ப பாரு இன்னும் பாசிட்டிவா நல்லா தைரியமா போல்டா இருக்க மாதிரி இருக்கு. ஆமாண்ணா, இனிமே நீ இந்த ஆர்த்தியை தான் பார்க்க போற. சரி சரி, இப்படியே இருமா, இதான் நல்லா இருக்கு. டே மச்சான், என்னடா இன்னும் என் ஆளு ரம்யாவே காணவே காணோம். நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. இன்னைக்கு செத்தாம. அண்ணா, ரொம்ப நேரமா இங்க ஒருத்தர் ரொம்ப ஆடிட்டு இருக்க மாதிரி இல்ல? ஆமாமா ஆமா. நீ நிக்கிய தானே பார்க்க போறேன்னு சொன்ன. போ, நீ போய் அவளை பாரு போ. சரிம்மா சரி, நான் போய் அவளை பாக்குறேன், நீ இங்க நடக்கிறத பாத்துக்கோ. ம். மச்சான், நீயே ஆப்ப விலை கொடுத்து வாங்குறியோன்னு தோணுது. என்னடா நீ, நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா என்னோட டார்லிங்க. காலையிலேருந்து அவளை பார்க்கவே இல்லைடா. சே, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவள் சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட தெரியல தெரியுமா. ஓ அப்படியா மச்சான், என்ன நீ இதை ஃபோன் பண்ணி பாருடா. ஃபோன் பண்ணேன்டா, எடுக்கவே இல்லை. ஒருவேளை என் தங்கம் கோச்சுக்குச்சா என்னன்னு தெரியல. அட ஆர்த்தி, நிதிஷ் எப்போ போனா? நீ உன் பேபியை மிஸ் பண்றேன்னு சொன்னல, அப்பவே கிளம்பிட்டான். விக்ரம், நீ இப்ப வெளில போவதானே? என்னடி சொல்ற, நான் எங்க போறேன்? டேய், சக்தியை பார்க்க போறதானே? ஓ சரி சரி, புரிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன்ப்பா. டே விக்ரம், போவாதடா. ஹலோ சார், நீங்க எங்க கிளம்புறீங்க? அது விக்ரம் போயிருக்கான்ல, அதான் நானும் போய் பார்க்கலான்னு. ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் இங்க திரும்புங்களேன். என்ன சொன்ன? பேபியா? யாரு? என்னடி இப்படி கேட்ட? என் ரம்யாவை தான் சொன்னேன். ஆமா, இப்போ நீ என்ன பண்ண போற? சே, நான் என்ன பண்ண போறேன் உன்ன? இல்லடி ஆத்தி, நேத்து அடிச்சியே அந்த மாதிரி இது அடிச்சிருவியோன்னா. ஏய், என்ன பண்ண போற? ஓ வலிக்குதுடி ஏர்மை. வலிக்கிறதுக்கு தானே அருண் அடிக்கிறாங்க. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன போற வர என்ன ரொம்ப அடிக்கிற? பின்ன என்ன, நீ ஒழுங்கா இருந்தீனா நானும் ஒழுங்கா இருப்பேன். அப்படியா மேடம்? அருண், என்ன பண்ற? என்ன பண்றனா? நீ என்ன அடிச்சல, பதிலுக்கு நான் உனக்கு ஒன்று கொடுக்கணும்ல. என்ன என்ன கொடுக்க போற? பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். பனிஷ்மெண்ட்ஸ்னா அடிக்கணும் தானே, நீ என்ன இப்படி கிட்ட வர? இது ஸ்பெஷலான பனிஷ்மெண்ட். ஏய், இரு 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 ஒரு நிமிஷம். டே வேணாம், சொல்றது கேளு அருண். அது எப்படி அத்தி, நான் உன்னை விட்டுருவேன் சீக்கிரம். வேண்டாம் அருண். ரம்யா, வா ரம்யா, எப்போ வந்த? என்ன நடக்குது அருண் நீங்க? ஏ ரம்யா, நான் சொல்றது கேளு ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் அவளை வெளில போக சொல்லுங்க. நான் வரேன் அருண், அப்புறமேட் பார்க்கலாம். என்ன ரம்யா, வரட்டா? ஏய் உன்ன, பை பை. அருண், என்ன அருண் நடக்குதுங்க? 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் இரு ஒரு நிமிஷம் இரு, கூலாரு. எதுக்கு இப்ப நீ இவ்வளோ கோவப்படுறதுக்கு இங்க என்ன இருக்கு? நீ எப்படி அருண் அவளை? ஸ்டாப் இட் ரம்யா, என்ன நினைச்சு இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்க? அது 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 வந்து அருண், நீ தான் அவளை. நான் உன்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? அது 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 வந்து என்ன இழுக்கிற? உன்னை நடிக்க தானே கூட்டிட்டு வந்தேன். ஆமா அருண். அப்புறம் என்ன புதுசா நானும் ஒன்னா இருக்கிறத பத்தி ஷாக் ஆகுற? இதோ பாரு, நான் அவளை தானே லவ் பண்றேன், உனக்கே நல்லா தெரியும்ல. நீ தெரிஞ்சுதானே இங்க வந்திருக்க. ஆமா. அப்படியே தேவையில்லாத விஷயத்துக்குலாம் இவ்வளோ ரியாக்ட் ஆகிட்டு இருக்க. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ என்கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி இருந்தா கண்டிப்பாக ஆர்த்தி என்கிட்ட வந்து சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன். ஆமா அருண். அப்படி நான் உன்கிட்ட பழகிறது வந்து உனக்கு தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா என்னை மன்னிச்சிரு, சாரி. இல்லை உன் மனசில் தேவையில்லாத ஆசை இருந்தாலும் அதை தயவு செஞ்சு அழிச்சிரு. இல்ல நான் எதுவும் நினைக்கல அப்படி. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சாரி ரம்யா. சரி அருண், நான் கொஞ்சம் ஓவரா எமோஷன் ஆகி கத்திட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. நான் அந்த கேரக்டராகவே மாறிட்டேன் போல, மன்னிச்சிடு. பரவாயில்ல விடு, நீ போய் உன் அக்கா பாரு போ. என்ன இவ இப்படிலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா? இனிமேல் இவகிட்ட கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். அதுதான் நமக்கும் நல்லது, என்னோட லைஃப்க்கும் நல்லது. எது எப்படியோ
ஆத்தி என் வழிக்கு வர மாதிரி தான் இருக்கு. சீக்கிரம் வந்துட்டா சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். அம்மா, எதுக்கு இப்படி தினமும் வந்து இங்க உட்காந்து அப்படி அழுதுட்டு இருக்கீங்க? விக்கி, என்னப்பா பண்ணுறது? என் பொண்ணை விட்டு பிரிஞ்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு உனக்கே தெரியாதா? எனக்கு என்னவோ ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இப்போதான்ப்பா எனக்கு எல்லாமே புரியுது. எல்லா தப்பும் என் மேலே தான். நான் கொஞ்சம் காசுன்னு ரொம்ப அவளை டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. இப்போ மட்டும் அவள் திரும்பி வந்தான்னு வச்சுக்கோயேன், அவளுக்கு பிடிச்சது பண்ண சொல்லி நான் விட்டுருவேன். எதுலையுமே நான் அவளை கம்பல் பண்ண மாட்டேன், ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இத்தனை நாள் நான் இவ்வளோ ஒரு மோசமான அம்மாவாக இருந்திருக்கேன்னு எனக்கு இப்போ புரியுது. அம்மா, நீங்க அவளை நினச்சி இவ்வளோ ஃபீல் பண்றீங்களே, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கண்டிப்பா இது துர்கா கேட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவனை ஏற்றுப்பாளான்னு கூட தெரியல. நான் அந்த அளவுக்கு பெரிய தப்பு தானப்பா பண்ணிட்டேன். விடுங்கம்மா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டீங்க, விடுங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்போ நான் எப்படிப்பா என் பொண்ணு ஊஞ்சல முழிப்பேன்? அவன் இந்த வீட்டுக்கும் வரமாட்றா. கவலைப்படாதீங்கம்மா, நான் கூட்டிகிட்டு வரேன். துர்காவை நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன். நீங்கள் எப்படிலாம் ஃபீல் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவளும் மனசு மாறிடுவா. ஏன் நிதிஷ் கூட மனசு மாறிடுவாம்மா, விடுங்கம்மா. ஆமாப்பா, நான் நிதிஷ்க்கும் நிறைய துரோகம் பண்ணியிருக்கேன். அவனையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா. சரிம்மா, விடுங்கம்மா, ஃபீல் பண்ணாதீங்க. நான் கண்டிப்பாக துர்காவை வர வைக்கிறேன், சரியா? நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக வந்துடுவா. நிஜமே கூட்டிகிட்டு வருவியாப்பா? அம்மா, கூட்டிகிட்டு வரேம்மா. நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கல்ல, இதுக்கப்புறமும் எப்படி நான் உங்களை நம்பாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள்? டெய்லியும் வந்து இங்கே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அட அம்மா, நீங்கள் என்னோட அம்மாம்மா, நமக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ்லாம்? கண்டிப்பாக நான் துர்கா கூப்பிட்டு வரேன், சரியா? நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் போய் இப்போவே அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன். அவள் எவ்வளோ சந்தோஷப்பட போகிறா பாருங்கள். அடச்சா, இவளை நம்ப வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கண்ணீர் வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு வழியா நம்ம பிளான் பண்ண மாதிரியே இப்போ துர்காவை கூட்டிகிட்டு வர போகிறோம். அவள் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளை இனிமேல் நான் தான் முழுசாக பார்த்துக்க போகிறேன். பேசாமல் நான் கூட நடிக்க போயிடலாம் போல. எவ்வளோ அழகாக நடிச்சிருக்கேன். சே, ஒரு நிமிஷம் நானே என்னை நம்ப முடியல, அந்தளவுக்கு நல்லா நடிச்சிட்டேன். துர்கா, நீ வந்ததும் உன்னை அடுத்த நாளே நான் அந்த டேரக்டர் தாண்டி கூப்பிட்டு போவேன்.